சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மகனை தொலைத்துவிட்டு 8 நாட்களாக மொழி தெரியாமல் அலையும் தாய். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் சசிதா பேகம். இவரது கணவர் கடந்த 2 வருடத்திற்கு முன்னதாக இறந்த நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். சசிதா பேகம் தனது 2 மகன்களுடன் சென்னையில் உள்ள காய்கறி கடை ஒன்றில் வேலை பார்ப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி ரயிலில் எழும்பூருக்கு வந்துள்ளார். பின்னர் காய்கறி கடை ஊழியர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருப்பதாக தெரிவித்ததால் 2 மகன்களுடன் சசிதா பேகம் அங்கு சென்றுள்ளார். அப்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சசிதா பேகமின் 6 வயது மகன் சஹிபுதீன் திடீரென காணாமல் போனதால் அங்கு நீண்ட நேரமாக தேடிய போது மகன் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் உடனடியாக சசிதா பேகம் சென்ட்ரல் பாதுகாப்பு படை மற்றும் சென்ட்ரல் ரயில்வே போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது சிறுவன் முதலில் 2 இளைஞர்களுடன் இருந்த நிலையில் அவர்கள் ரயிலுக்கு நேரமானதால் கிளம்பிய நிலையில் அடுத்ததாக சிறுவன் ஒரு பெண்ணுடன் சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 8 நாட்களாக பல இடங்களில் தேடியும் காணவில்லை, நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை என கூறி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மகனை தொலைத்த தாய் அவரது நண்பர் பைசல் என்பவருடன் வந்தார். கடந்த 8 நாட்களாக சென்ட்ரல் ரயில் நிலையம், பெசன் நகர், காவல் ஆணையர் அலுவலகம் என தொடர்ந்து அலைக்கடிக்கப்படுவதாகவும் இதுவரை தனது மகனை கண்டுபிடித்து தரவில்லை எனவும் தாய் கோரிக்கை விடுத்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுத்து தனது மகனை கண்டுபிடித்து தர வேண்டும் என சிசிடிவி காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரத்துடன் வேண்டுகோள் வைத்தார்.